அன்புடையார்கள் அழுதகன்றார்களே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயத்தில் ஆதார ஆதியம் மந்திரம் 1234 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். விந்து இண்டியே விளையும் அப்படின்னு மிகப்பெரிய சூட்சுமத்தை இங்க சொல்ல நமக்கு விளைகிறதாக உணர்கின்றேன். சக்தியும் சிவனும் சேரும்போது மூலப்பொருட்கள் தேவையில்லை, வெறும் சங்கப்பத்தாலேயே எல்லா பொருட்களும் தோன்றிவிடும். இந்த மீனுக்கு மட்டும் சொல்லுவாங்க, பார்வையிலே அது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யும் அப்படின்னு. அது மாதிரி 51 எழுத்துக்களும் ஜீவனின் அறிவில் பொருந்தும் போது அந்த ஜீவனின் கருத்துக்கு ஏற்ப பிரபஞ்சம் ஒன்று உருவாகும்னு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இங்க நம்ம உணர்த்துகின்றார். ஒட்டுமொத்தமாகவே இந்த ஆதார ஆதேயத்துல நாம சக்தியினுடைய சங்கப்பத்தை நிறைய பார்த்துட்டு வந்தாலும் திருமந்திரம் திருமூலர் என்ன சொல்ல வருகிறார்னா, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்து ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பதும் ஜீவகாருண்யமாக சரியையே முதல் படின்றாருங்க. அதுபடி இந்த 4 மார்க்கம் வரும். சன்மார்க்கம் பத்தி ஒரு 10 பாடலுக்கு முன்னாடி சொன்னாரு. தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இதைதான் நம்ம சரியை, கிரியை, யோகம், நாணம்னு சொல்றோம். இந்த 4க்கும் உதாரணமாக வாய்ந்தவர்கள் தான் திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர்லாம். இந்த ஒரு படிநிலையில என்னத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாசமார்க்கம். ஐயா என்னென்னமோ நடக்கு. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா நீங்க பேசுறது. ஓகே ஓகே ஓகே. தாசமார்க்கம் அப்படின்னா இறைவன் உலகத்துக்கு உள்ள செல்றது. சற்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனுக்கு அருகில செல்றது. சகமார்க்கம்னு சொல்லும் போது இறைவன் உருவ அடையாளங்களை பெறுறது. சன்மார்க்கம்னு சொல்லும் போது இறைவன் திருவருளை முழுமையாக பெறுதல் அப்படின்னு 4 பாதைகளாக 4 மார்க்கங்களாக சொல்லி வருகின்றார்கள். இதுல 6 தந்திரம் வரைக்கும் இந்த 9 ஆகமங்களை சுருக்கி சொல்லுகின்ற திருமூலர் 7, 8, 9 அந்த 6 தான் திருப்பி விவரிக்கிறதா ஒரு இதுல நான் கேட்டேன். அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். மிக்க நன்றி. வாருங்க ரத்னமகார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் ஆதார ஆதாயம் 8வது அத்தியாயம் பாடல் 1234 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சக்தியினோடு சயம்பும் நீர்படில் வைத்தது வின்றி எல்லா பிழைந்தன அத்தகையாகிய 51 வரும் சித்தது மேவி இருந்திடுவாரே. சக்தியினோடு சயம்புவும் நேர்படில் வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன அத்தகையாகிய 51 வரும் சித்தது மேவி பிரிந்திடுவாரே. சரவணனையா தளத்திலிருந்து. இறைவனும் இறைவியும் முதன்மையாக கொண்டு அவர்களை சார்ந்து இருக்கின்ற சாதகர்கள் சத்தியத்தின் உருவமாக இருக்கின்ற இறைவியோடும் தாமாகவே தோன்றி எப்போதும் இருக்கின்ற இறைவனுடன் தாமும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உண்மையான ஞானத்தை உணர்ந்து விட்டால் விதை போட்டால் பயிர் வளரும் என்கின்ற உலக நீதிக்கு எதிராக விதை போடாமலே அனைத்து பயிர்களும் விளைந்து விடும் அதிசயம் போல அனைத்து ஞானங்களும் அவர் முயற்சி செய்யாமலேயே இறையருளால் அவருக்கு கிடைக்கப் பெறும். அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்ட 51 அட்சரங்களும் அவற்றுக்கு அதிபதியான தேவர்களும் அவற்றின் சித்தத்தில் இருக்கும் சிவத்தோடு கலந்து அவரின் சிந்தனைக்குள் இருக்கும் அனைத்து மும்மலங்களால் ஆன அனைத்து எண்ணங்களும் நீங்கி மொத்தமும் நன்மையாகவே அவர் மாறிவிடுவார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதை இன்னும் எளிமையா சொல்லணும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இப்ப கலையரசன் ஐயா சொன்னார். இதுக்கு முன்னாடி
நம்ம இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சிலர் நம்ம பார்க்கலாம். அப்படி ஒருத்தர் தான் காளிதாசன். இன்னைக்கு பாடலி புத்திரத்துல இருக்கிற பாடலால் இருக்கிற காளிதாசன். எப்படின்னா நுனி மரத்துல உட்காந்து அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு மூலனா இருந்தவர். ஆனா அவருக்கும் அன்னை அருள் புரிகிறார். யாரு? உஜ்ஜினி மகா காளிங்க அன்னை அருள் புரிகிறார். அந்த மூடன் ஒரு வரகவியா மாறினார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்ததுதான் ரகுவம்சம், குமார சம்பவம், சாகுந்தலம் அப்படிங்கிறது. அங்கதான் அப்படியா? இங்கேயும் அப்படி இருக்குது. காளமேகம், கவிக்கோர் காளமேகம், அவர் பேர் வரது. அவரோட பாடல்லாம் ஒரு 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 நொடியில பாடுற இது அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்டவர். அவரும் ஒரு அன்னையோட அருள் பெற்று பாட வந்ததான் சொல்றாங்க. மும்மூர்த்திகள் சொல்ற, இசை மும்மூர்த்திகள் சொல்ற தியாகராஜர் சுவாமி, சியாமல சாஸ்திரி, இவங்களுக்கு முன்னாடி ஆதி மும்மூர்த்திகள் ஒருத்தர் இருந்தார். அதுல முத்துத்தாண்டவர் ஒருத்தர். அந்த ஆதி மும்மூர்த்தியில முத்துத்தாண்டவர் ஒருத்தர். அவரும் ஒரு மிகவும் உடல்நிலையற்று இருக்கும்போது அவருக்கு ஒரு அன்னை அருள் புரிகிறாங்க. தினமும் ஒரு பக்தர் அவருக்கு என்ன பாடுறது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கும் போது தினமும் கோயில்ல யாரு வாசல்ல அவங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதுல இருந்து நீ பாட ஆரம்பியும். அவர் அப்படியே டெய்லி பாடிட்டு இருக்கிறார். அவர் அவ்வளவு ஒரு ஆதி மும்மூர்த்தியா ஒருத்தரா அவரை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இவரை பத்தி ஒரு இது சொல்லணும்னா, பாடல்ல இன்னைக்கு பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படிங்கிற இதை நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் பாடல் கேட்கிறவங்களுக்கு. அப்படி ஒரு தாளக்கட்டை ஒரு பாடல்ல அமைச்சவர் இவர் தான். இவரு முத்துத்தாண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அவர். சரி, அவர் மட்டுமா? இன்னும் வேற யாரும் இருக்காங்க. நிறைய பேர் ஐயா சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் அந்த மாதிரி இருக்காங்க. திருஞான சம்பந்தர் அவரும் அப்படிதான். எப்படி இந்த குழந்தைக்கு எடுத்த உடனே இவ்வளவு அறிவு வந்ததுன்னு அவங்க அப்பாவனாலே நம்ப முடியல. என்னடா நீ ஒரு உட்கார வச்சுட்டு அவர் வேலை செஞ்சுட்டு வரதுக்குள்ள பார்த்தா வாயில பால் இருக்குது, இல்லை யார் அவனுக்கு பால் கொடுத்தாங்கன்னு கேட்டு திட்டும் போது பார்த்தா சம்பந்தர் வானத்தை நோக்கி விட்டாரு. என்ன சொல்றாரு? தோடுடைய தெய்வியன் விடையோரியோ தூவெண்மதி சூடின்னு பாடுறாரு. அவங்க அப்பா அப்படியே திகைச்சு போயிடுறாரு. இப்ப 3 வயசே எப்படி அந்த இயல்பு வரும்? அதத்தான் இங்க சொன்னாங்க. சக்தியோடு சயம்புவும் நேர்படி வித்தது இன்றிய எல்லாம் விளைந்திட அப்படின்னு சொல்றாங்க. அவரை ஞானசம்பந்தரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனுக்கு கீழே இருந்த 4 சிஷியர்கள்ல ஒருத்தர் அவரு சனத்குமாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சனத்குமாரர் எப்படி இந்த ஞானசம்பந்தரா வந்தாரு? பலகேசனையா சொன்னாரு இல்லைங்களா? சரியை கிரியை யோக நிலை முடித்து ஞான நிலை அடையும் தகுதியோடு பிறந்த பக்குவாத்மாவை நாம எடுத்துக்கணும். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். எடுத்தோன்னே அவருக்கு வந்துடாது, யாருக்கும் எடுத்தோன்னே வந்துடாது அப்படிங்கிறார். சரி, அவர் மட்டுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரும் அப்படிதான். அவரோட வாக்குல அந்த அருள் பூராமே அன்னை கொடுத்ததுதான். அதெல்லாம் மறுபடியும் இங்க நம்ம பார்க்க முடியும். சக்தியினோடு சயம்புவும் நேர்படி வித்தது நன்றியே எல்லாம் விளைந்தன. அடுத்து இன்னும் 2 பாடல் தள்ளி நம்ம பார்க்க போறோம். நின்றனல் நேரிழையாளோடு நேர்பட ஒன்றிய உள்ளொளி ஆளே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சித்தையில் வேண்டிய துண்டிடு ஞானங்கள் தோன்றிடும் தானே. அடுத்த 2 பாடல் கழிச்சு நம்ம அதை பார்க்க போறோம். இதுவும் அதே சொல்ற விஷயம் தான். அப்ப அம்மையும் அப்பாவும் எதிரில வந்தா ஜீவாத்மாவை வரைஞ்சிருக்கிற துரோதான சக்தியான மாயை நீங்கி சர்வ ஞானமும் அந்த ஆன்மாவத்தை பிரகாசி. ஞான சம்பந்தருக்கு பால் ஊற்றுறதும் அந்த மாதிரியான ஒரு வெளித்தோற்றமா இருந்தாலும் அது ஆத்ம சுத்தி கிரியைன்னு சொல்லுவாங்க. அந்த பரமசிவனுடைய அருள் நமக்கு கிடைச்சது, அம்பாளோட அருள் கிடைச்சது அப்படின்னா திருக்கண் நோக்கும் மெய்தீண்டலும் திவ்ய பிரசாத உணவும் ஞான சம்பந்தன் பெருமா அவரோட ஞானத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய இதுன்னு சொல்றாங்க. இது சேக்கிலார் எப்படி சொல்றாரா? ஞான சம்பந்தனுக்கு கிடைத்த அந்த ஞானத்தை சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை எரமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம்
ஓமையிலா கலைஞான உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு அதை பிரமிச்சு அவரு பாடுறாரு. யாரு? சேக்கிலார் பாடுறாரு. அவருக்கு அடுத்த அருள் பத்தி அவரு இது பண்ணி பாடுறாரு. இதே நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்திருக்கோம். இங்கதான் சொல்றாரா திருமூலர் முன்னாடி 1109வது பாடல்ல சொல்றாரு. அஞ்சொல் மொழியால் அருந்தவ பெண் பிள்ளை செஞ்சொல் மடமொழி சீருடை செய்யலையால் தஞ்சம் என்றெண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு இன்சொல் அளிக்கும் இறைவி என்றாரு. நம்ம பார்த்துட்டு தான் இங்க வந்துருக்கோம். இந்த மாதிரி பல பேர் பலரோட இதுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப ஐயா அழகேசன் ஐயா சொன்னது ஒத்துட்டு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தை அமாவாசை. இந்த தை அமாவாசைக்கு என்ன சிறப்பு? திருக்கடையூர் அபிராமி இன்னைக்கு சுப்பிரமணிங்கிற ஒருத்தர் வந்து அபிராமி பட்டரா மாறி அவருடைய நிலைக்கு, இப்ப அவருடைய பக்திக்கு இணங்கி இன்றைய அமாவாசையை பௌர்ணமியா மாற்றின நாள் இன்னைக்கு. இதுவுமே அப்படிதான், வித்தது இன்றியே எல்லாம் விளைந்திட. இந்த இடத்துல இதையும் நாம பொருத்தி பார்க்கணும். இன்றைய நாள் தை அமாவாசை. முடிந்தவங்க முழுதும் பாராயணம் பண்ணலாம். இல்லைன்னா முக்கியமா 79வது பாடல், அது அந்த 79வது பாடல் பாடும்போதுதான் அந்த பௌர்ணமி வந்ததா ஒரு இதை சொல்றாங்க. விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வலிக்கே குலன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுத்தும் கயவர் தம்மோடு என்னை கூட்டினியே. இதற்கான விளக்கத்தை பார்த்தோம்னா நாம் இன்றைய பாடலுக்கு உண்டான இதுவும் கிடைக்கும். மேற்கொண்டு வரிசையா அம்மா எல்லாம் வந்திருக்கீங்க. அம்மா கௌரி அம்மா வாருங்க. அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைய பாடல் 1234. சக்தியினோடு சயம்புவும் நேர்படில் வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன. அத்தகையதாகிய 51 சித்தது மேவி திருந்திடுவாரே. English translation. Shivam is Nada, Shakti is Bindu. Shivam is static, Shakti is dynamic. The source of creation is Sakti. The power in the seed is Sakti. Seed by itself cannot sprout. Maya cannot by itself evolve the cosmos. The power evolving out of Nada divinizes. Okay. சக்தியினோடு சயம்புவும் நேர்படில். சக்தியோட சிவமும் வந்து பொருந்தும் போது, நேர்படும் போது, சக்தி எப்படி இருக்காங்க? இந்த மாய உலகமா இருக்காங்க இல்லையா, மாயையா கனவு உலகம் மாதிரி இருக்காங்க. சிவம் வந்து அதுல விழிப்புத்தன்மையா இருக்காங்க. எப்படி கனவுல இருக்கும்போது நம்ம விழிச்சோம்னா எல்லாம் கனவுன்னு தெரிஞ்சு நமக்கு எல்லாமே வெளில வருவோமோ, அந்த மாதிரி நீங்க சிவத்தோட சேரும்போது, சக்தி வந்து சிவத்தோட சேரும்போது பதிஞானம், அர்த்தநாரி அழகான வார்த்தை சொன்னார். அந்த பதிஞானத்தை நோக்கி போவோம். அதான் வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன. நம்ம எதுவும் இந்த இதை தேவைன்றது, அதாவது மும்மலங்கள் அகன்று போகணும், இதுன்னு அதுக்குன்னு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அந்த சக்தி அவங்களோட சேர்ந்தாலே நமக்கு எல்லா மும்மலங்களும் அகன்று போயிடும், அறியாமை நீங்கிடும், பதிஞானம் வந்துடும், எல்லாமே வந்துருங்கிற அர்த்தத்தை தான் நான் பார்க்குறேன். அத்தகைய ஆகிய 51 அதே தன்மையோட, இப்போ இந்த சக்திக்கு எப்படி மாயத்தன்மை தான் சக்திக்கு இருக்கிற மாதிரி, அதே தன்மையுடைய 51 தேவியர்களும் நம்ம ஆதாரங்கள்ல பொருந்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே தன்மை தான். என்ன தன்மைன்னா, அவங்களும் மாய இதுல தான் இருக்காங்க. அவங்க மாயத்துக்காக தான் அவங்களோட வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் இந்த 51 சித்தது அந்த சிவத்தை அவங்க மேவி இருந்தாங்கன்னா திருந்திடுவாரே, செம்மையுறுவாரே. இப்போ நம்மளோட 51 தேவியர்களும் 6 ஆதாரங்கள்ல பரவி இருக்கிறாங்க இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆதாரம்னு எடுத்துக்கிட்டா, மூலாதாரத்துல 4 தேவியர்கள் இருக்காங்க. அது வெறும் சவுண்டு, அதுக்கு எழுத்து வடிவமோ அந்த மாதிரி மட்டும் இல்லை, அந்த ஆதாரத்துக்கான அனைத்து செயல்களிலுமே அவங்க கலந்து இருக்கிறாங்க. அதுல இருக்க குணங்களாகட்டும், அதுல இருக்க மாயை, அறியாமை, எல்லா விஷயங்களும் அந்த ஒரு ஆதாரங்கள் இயக்கப்படுற சக்தியாவே அந்த தேவியர்கள் இருக்கிறாங்க.
அப்போ வந்து அப்ப இப்ப நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம ஆதாரத்தை வந்து சரி பண்றோம், இல்ல எந்த ஒரு முறையினாலும் சரி சரி பண்றோம்னாலும் அந்த இடத்துல சிவத்தை கொண்டு வராம நீங்க வெறும் சக்தியால அவங்களால மேலே ஏறி வர முடியாது. அந்த அந்த ஆதாரம் வந்து இப்போ மூலாதாரம் வந்து உங்களுக்கு பூர்ணமாகணும் அப்படின்னா அதுல சிவத்தை நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதுக்கு அந்த சிவம்ன்றது நம்மளோட விழிப்புத்தன்மை. விழிப்புணர்வாக செய்யக்கூடிய மந்திரங்களாகட்டும், செயல்களாகட்டும், எந்த ஒரு விஷயமே தியானமாகட்டும், அது விழிப்புணர்வோடு இருக்கும்போது, அந்த சிவத்தன்மையோடு இருக்கும்போது அது முழுமை பெறும், செம்மையுறும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல பார்க்குறேன். இது நம்ம எல்லா விஷயத்துலையும் சொல்ற மாதிரி தான். சிவத்தோட இந்த மாயத்துல இருந்து நம்ம சிவத்தோட சேரும்போது நமக்கு அந்த பதிஞானம்ன்றது வரும். அத்தகைய தன்மை உடையவர்கள் தான் இந்த 51 தேவியர்களுமே, நமக்குள்ள இருக்கிற 51 தேவியர்களுமே அந்த தன்மையில தான் இருக்காங்க. அதுல இருந்து நம்ம செம்மையாகணும்னா நம்ம சிவத்தை பிடிச்சிக்கணும். சிவத்தோட சேரும்போது முழுமை பெறுவாங்க, செம்மை வருவாங்க அப்படின்றத நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா. நன்றி விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1234வது திருமந்திரம். தானே விளைந்த தத்துவம். திருமந்திரம். சக்தியினோடு சயம்புவும் நேர்படி வித்து அதுவின்றிய எல்லாம் விளைந்தன. அத்தகையாகிய 51 சித்து அது மேவித்து இருந்திடுவாரே. சக்தியும் சிவனும் சிந்தையால் பொருந்தினாலே போதும். விதைக்காமலும் விளைவு செய்யாமலுமே எல்லாம் உற்பத்தியாகிவிடும். இப்படித்தான் 51 தெய்வங்களும் சீவன்களின் மனத்தில் பொருந்தி அவரவர் நினைவுக்கு ஏற்ப உலகியல் அமைய உதவி நிற்பாள். சயம்பு சிவனை குறிக்கும் சொல். நேர்படல் நினைவால் ஒன்றுபடல். வித்து விதை. விளைந்தன இச்சொல்லின் பொருள் உலக உயிர்கள் தோன்றின. சித்தம் மனம். சிவனும் சக்தியும் உலகை தோற்றுவிக்க நினைத்த மாத்திரத்தில் உயிர் உற்பத்தி தொடங்கிவிட்டது என்பது குறிப்பு. சக்தியாகிய 35ஆம் அன்னை மெய்யினை 36வதாகிய அத்தன்மை நேர்படுதலாகிய நோக்கம் கொண்டதனால் வேறு காரணம் ஏதும் இன்றி 51 எழுத்துக்களும் தோன்றின. தோன்றவே அவற்றிற்குரிய கடவுளரும் தோன்றினர். இக்கடவுளரும் சித்தாகிய அறிவினை மேவி செம்மை உருவர். உரிய கடவுளர். இதன் பொருள் அதி தெய்வம் என்று பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி வித்யாம்மா. மேவித்து இருந்திடுவாரே அப்படிங்கறத மேவித்து இருந்திடுவாரேன்னு அருமா பார்த்து நீங்க சரியா சொன்னீங்க. புரிஞ்சது. மிக்க நன்றி வித்யாம்மா. கிருத்திகாமா வாருங்கள். கிருத்திகாமா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடலோட பொருள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா பார்த்தோம். இதுல எனக்கு ஒரு விஷயம் தோணித்து. அது என்னோட புரிதல் சரியான நான் பாத்துக்கிறேன். கௌரிமா விளக்கட்டும். சக்திய மாயை அப்படின்னு அவங்க முடிச்சுட்டாங்க. அப்போ அது என்ன பார்வையில அந்த சக்திய மாயைன்னு அவங்க விளக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு கொடுத்தாங்கன்னா, நமக்கு மாத்திரம் இல்ல
பின்னாடி கேட்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஏன்னா அப்ப ஏன் அந்த மாயையை போய் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். சக்தி மாயைனா ஏன் அவளை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். சோ அதற்கு உண்டான ஒரு விளக்கமும் மாயைக்கு காரணமானவள் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு. மாயையை விளக்குபவளும் அவள் தான். அதான் காம ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். காமனுக்கு தாயானவள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த 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 ஒரு விளக்கம் தான் அவங்க சொன்னாங்களா, இல்ல 51 பேரும் மாயைகள் அப்படிங்கிற ஒரு கூறுபாடும் வச்சாங்க. அது மாதிரி சக்திய வந்து மாயைன்னு சொன்னாங்க. சோ என்னோட இந்த புரிதல் தானா, இல்ல அவங்களுக்கு வேற ஒரு புரிதல் இருக்கா அப்படிங்கிற ஒரு விளக்கம் இருந்ததுன்னா பின்னாடி கேட்கிறவங்களுக்கும் இது ஒரு சௌகரியமா இருக்கும். அது நான் முடிச்ச உடனே கௌரிமா அது என்னோட புரிதலுக்கு உண்டான அந்த ஒரு விளக்கம் கொடுக்கட்டும். இந்த இடத்துல வந்து சக்தியினோடு ஸ்வயம்புவும் நேர்படில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஸ்வயம்புவோடு சக்தின்னு சொல்ல வரல. நம்ம பார்க்கறது வந்து சக்தியினுடைய வியாபகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சக்தியினுடைய வியாபகத்துல அவளுடைய தன்மைகளை வந்து நம்ம ரொம்ப விரிவா பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு சொன்னாரு 50 வரும் ஒன்றைய நின்றது அப்படின்னாரு. ஆனா இங்க திருப்பி அந்த 50 அத்தகையாகிய 51 சித்தது மேவி திருந்திடுவாரு அப்படின்னாங்க. அப்போ அந்த ஒன்றை நின்றால் பத்தாது. அப்போ அந்த சித்துக்கு போகணும். சித்து என்னது அப்படின்னாக்க அவர்களுடைய எண்ணம், அறிவு எல்லாவற்றிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒண்ணுதான் சித்து. அப்ப இத வந்து அஷ்டமா சித்திகள் எல்லாம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆதார ஆதேயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உடல்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த 51 அட்சரங்களும் நம்முடைய உடலில் எழுத்துக்களாக, மலர்களாக, இதழ்களாக, அதற்குரிய தேவதைகளாக, அதற்குரிய தேவராக, அதற்குரிய பதியாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே எண்ணத்தில் நேற்றுக்கு இருந்தாங்க, நிக்கிறாங்க அப்படின்னு, நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அப்படி வெறும் நின்னா போறாது, சித்தது மேவி திருந்திடுவாரு. அப்ப இந்த இடத்துல அந்த சித் ஆனந்தம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல சித்துனா நம்மளுடைய சித்து ஆதாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த 11 பேரும் சித்தது மேவி திருந்திடுவாருன்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நினைப்பாக இறைபரம்பொருளின் எண்ணமாக அவருடைய மறு உருவாக தேவியினுடைய ஸ்வரூபமாக நாம் மாறிவிடுவோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி ஆகணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, சக்தியினோடு ஸ்வயம்புவும் நேர்படி வித்தது வென்றியே விளைந்தன எல்லாம். எல்லாம் விளைந்தன. இப்போ ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும். மரம்னா அதுக்கு ஒரு முளை, அதுக்கு ஒரு விதை இருக்கணும். மனுஷன் பிறக்கணும்னா அதுக்கு 2 உயிர்களின் சேர்க்கை இருக்கணும். மழை வரணும்னா காற்றும் இதுவும் மேக கூட்டங்கள் ஒன்று சேரணும். இந்த மாதிரி நிறைய இயற்கைக்கு கூட இருக்கு. ஆனா இந்த அறிவு வரணும் அப்படின்னா இந்த சித்து வந்து திருந்தணும்னா ஒண்ணு இல்ல, 51 எண்ணங்களும் 51 தேவியரும் 51 தேவர்களும் அந்த பதிகளும் சேர்ந்து ஒரே எண்ணமாக மாறி நம்முடைய மனதை திருத்த வேண்டும். நம்முடைய எண்ணம் வந்து இறையோடு ஒன்றுபட வேண்டும் என்றால் யாரோட கருணை வேணும் அப்படின்னா, அந்த சக்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சயம்புவினுடைய கருணை வேணும். அவங்க 2 பேரும் யாருன்னா வித்தது இன்றியே விளைந்தது. அப்ப அவங்களுக்கு வந்து இது கிடையாது, முடிவும் ஆரம்பமும் மற்றவர்கள். அதனால்தான் அவங்கள வித்து நித்தியே அப்படிம்பாங்க தேவிய. நம்ம சஹஸ்ரநாமத்துல கூட பார்க்கலாம், நித்தியே அப்படிம்பாங்க. இன்னும் கூட ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, நம்ம சௌந்தரலகரியில ஒரு ஸ்லோகம் உண்டு, எனக்கு அந்த நம்பர் ஞாபகம் இல்லை, 32, 33. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் ஒன்னா டெய்லி வணங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு வருஷம் வரும், நான் வந்து விஷ்ணுவை தனியா நமஸ்காரம் பண்ண வேண்டாம், நான் பூஜை பண்ண வேண்டாம், இந்திரனை தனியா பண்ண வேண்டாம், வருணனை தனியா பண்ண வேண்டாம், ருத்ரனை தனியா பண்ண வேண்டாம்,
நான் இந்த ஐவரையும் நான் தனித்தனியா நமஸ்காரம் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம். ஏன்னா உன்னுடைய காலடியில நான் மலரை சமர்ப்பிச்சா போதும். அவ எல்லாருமே அவன் காலடியில நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த மலர்கள் அவளுக்கு போயிடும். அதனால நான் உன்னை பூஜித்தா போதும். ஆனா இப்படி சதா சர்வ காலமும் முன்னை பணிந்திருக்கக்கூடிய இந்த மூர்த்திகளுக்கு கூட ஒரு காலத்துல அழிவு இருக்கு. ஏன்னா அவங்க ஊழி காலத்துல எத்தனையோ பிரம்மாக்கள் நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ விஷ்ணுக்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாம் ஊழி காலத்துல அந்த ஊழிக்குள்ள போயிடுறாங்க. திருப்பி பிரம்மாவும் ருத்ரனும் சிவமும் விஷ்ணுவும் பிறக்குறாங்க. ஆனா உன்னோடு இணைந்திருக்கக்கூடிய உன்னுடைய காமேஸ்வரன், அதாவது அந்த சிவபரம்பொருள் மட்டும் ஊழியில கூட உன்னோடையே இருக்காரு. ஏன்னா அந்த ஊழிங்கிறது சக்தி நம்ம பார்த்தோம். அந்த ஊழியில கூட உன்னோடையே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? அப்போ அவர் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா சங்கர பகவத்பாதால் சக்தி உபாசகர். அப்போ அவ்வளோ உயர்விச்சு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உன்னுடைய தாடங்க மகிமை, அதாவது உன்னுடைய காது தோடுகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தாடங்க மகிமையா காரணம் அப்படின்னு அவளுடைய தாடங்கத்தை பத்தி ரொம்ப விகசிச்சு பேசுவார். ஏன்னா அந்த தாடங்கம் அத்தகையது அப்படின்னு. அந்த தாடங்கத்தோட மகிமையை கிட்டத்தட்ட 2-3 பாடல்கள்ல அவர் சொல்லுவார். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஊழி காலத்தில் கூட அழிவும் தோற்றமும் இல்லாதவர்களாக சக்தியும் சிவமும் இருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதுதான் வித்தின்றி விளைந்தது அப்படின்னு சொன்னா. எல்லாம் விளைந்தன. அப்ப அவங்க 2 பேர் மாத்திரம்தான். சரி, அப்படின்னா என்னமோ கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்களா? அப்படிலாம் இல்ல. அவர்களுடைய ஒரு பார்வை கூட இல்ல. ஏன்னா ஊழி காலத்துல எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். எல்லாமே சூன்யம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய உருவு இல்ல, அரு கூட சொல்ல முடியாது. அவர்களுடைய ஒரு எண்ண மாத்திரம், ஒரு க்ஷண மாத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவர்களுடைய எண்ணத்தில் விளைகிறது. அவ்வளவுதான். காமேஸ்வரன் நினைக்கிறாரு இதை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காமாட்சி உருவாக்குறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதேதான் அந்த பரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் சக்தி உபாசனையில காமாட்சி காமேஸ்வரம்னு நம்ம சொல்றோம். சோ இந்த இருவரும்ல யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 பேரும் ஒண்ணு. அவங்க 2 பேருக்கும் பேதமே இல்லை. இன்னும் நம்ம முன்னாடி பார்க்கும்போது இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளும் பேதம் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா எல்லாமே அந்த சக்தியினுடைய வியாபகமாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க வித்தின்றியே எல்லாம் விளைந்தது. ஓகோ, இப்படி எல்லாம் விளைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம அத அப்படியே உள்வாங்குறோம். அந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேராற்றலை, அந்த எண்ணத்தை நம்ம உள்வாங்குறோம். அப்படி உள்வாங்கும் போது இந்த 51 நம்மோடு இணைந்து ஒரே நேர்கோட்டுல நிக்கிறாங்க. நேத்திக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க? சித்தது மேவித்து திருந்திடுவாரே அப்படின்னு. இப்ப மேவித்து இருந்துடுவாரே அப்படிங்கும் போது அந்த சித்தோடு மேவித்து இருந்து விடுவார்கள் அப்படின்னு நமக்கு மேவுதல்னா இணைந்திருத்தல். அப்ப சித்தோடு மேவித்து இருந்து விடுவார்களே அப்படின்னா அந்த 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 இறையோடு சேர்ந்து இருந்து விடுவார்களே அப்படின்னு ஒரு பொருளா நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு சித்தது மேவித்திருந்து விடுவார்களே அப்படின்னா எண்ணம், சொல், செயல். ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா அதை உள்ள கொண்டு வரணும். மேல போய் சமாதியில நின்றுட்டோம்னா அப்புறம் இந்த உடலுக்கு வேலை இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இங்க கீழே ஏன்னா ஆதாரங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப கீழே வரணும், வேலை பார்க்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? அந்த திருந்திய எண்ணங்களோடு சொல், செயல், எண்ணம் எல்லாமே அந்த இறைபரம்பொருளை குறித்த ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு பொருளா பார்க்கிற. சோ இந்த 2 பேருக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. ஒருவர் செயல்படுபவர், ஒருத்தர் செயலாற்ற காரணமாக இருப்பவர். அவருக்கு காரணமாக காரணன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காரணனின் காரணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அவருடைய இருப்பிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இருவருக்கும் பிரிப்பில்லை. அந்த பிரிப்பற்ற இறை பரம்பொருள் நம்முள்ளே அமர்ந்து நம்மளுடைய எண்ணத்தை மாற்றி அவளோடு இருக்கக்கூடிய அந்த பேரொருளை செய்வாள். அதை நான் நேற்று சொன்னார். சாரும் பதம் இது சத்தியமாமே. அவரே சொல்றார்,
திருமூலரே சொல்றாரு, நம்ம யாரும் புதுசா சொல்றது இல்ல. சாரும் பதம் இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒரு அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நீங்க பாக்குற பார்வை தான் நானும் பாக்குறேன். மாயை தான் நம்மளோட உண்மையான சொரூபமே வந்து சிவஸ்வரூபம் தான். நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்க அறியாமை இருளை நீங்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறதா நான் பாக்குறேன். அப்ப அந்த கிளீனிங் ப்ராசஸ், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக நடக்கிற இப்ப முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி மாயால தான் எடுக்கணும். அவங்க தான் நம்மளை வந்து சிவத்துக்கே கூட்டு போவாங்க. ஏன் சக்தியை வழிபடணும் அப்படின்னா அவங்களால தான் நம்மளை வந்து சிவத்துக்கே கூட்டு போக முடியும். பேரறிவான அந்த இதுல போய் நம்ம சேரணும்னா நம்ம ஒரு சின்ன சூரிய கதிர்ல, நான் அப்படிதான், இப்ப சூரியன் தான் சிவம்னா அதுல இருக்க ஒரு சின்ன கதிரா தான் நம்ம இருக்கோம். எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப நீங்க வேற, நான் வேற, இருக்கிறவங்க எல்லாரும் வேற வேற இல்லை, எல்லாருமே ஒரே இதுதான். எப்படி சூரிய கதிர்ல வந்து என் வீட்டுல உழுற சூரிய கதிர் வேற, உங்க வீட்டுல அது இல்லையா, எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா நம்மள்ட்ட இருக்க அந்த அறியாமை இருளை நீக்கணுங்கிறதுக்காக நம்மளை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அறியாமை இருளை நீக்கிறதுக்காக நம்மளை சிவத்தை நோக்கி கூட்டு போறதே சக்தி தான். ஆனா நம்ம சிவத்தை அடைஞ்சிட்டோம்னா, அந்த ஒளியவே நம்ம வந்து அந்த சூரியனே நம்ம பேரறிவே அடைஞ்சிட்டோம்னா, இதுக்கப்புறம் நம்ம கடந்து வந்த பாதை வந்து ஒரு ஏணி மாதிரி தான் தெரியும், ஒரு மாயை மாதிரி தான் தெரியும். நம்ம இப்ப நடந்துட்டு இருக்கப்ப இதுதான் என் உடம்பு, இதுதான் என் மனசு, இது எதுவுமே என்னோடது இல்லை. என்னோட மனசும் என்னோடது இல்லை, என்னோட உடம்பும் என்னோடது இல்லை, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதும் என்னோடது இல்லை. அதுவும் தேவியோட மாயை சக்தி தான் தவிர என்னோட உண்மையான விஷயம் நான் இங்க வெளிப்படுத்தவே இல்லை. அந்த விழிப்புத்தன்மையை தவிர என்னோட உண்மையான விஷயம் இங்க எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து சக்தியோட விளையாட்டு தான். நான் பேசுறதாகட்டும், நான் என்னோடதுன்னு இல்லை, எல்லாரோட வாழ்க்கை முறையாகட்டும், அவங்கள பக்குவப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டிராமாவை தான் நான் பார்க்குறேன். அந்த டிராமா மூலமா அவங்க வந்து பக்குவம் அடைஞ்சு சிவத்தை சேர்றதுக்கு உறுதுணையா நம்ம கூட வந்து நம்மளை மேலே ஏற்றி விடுறதே வந்து சக்தி தான். ஆனா நீங்க சிவத்தை அடைஞ்சிட்ட பிறகு நமக்கு எல்லாம் அதாவது அந்த உச்சந்தலைக்கு மேல போயிட்டோம்னா நமக்கு இந்த உடம்பும் தெரியாது, இந்த இதுல இருக்க எந்த விஷயமே ஒண்ணுமே புரியாது. ஃபுல்லா விழிப்புத்தன்மைக்கு வந்துருவோம், நம்ம சிவத்தோட சேர்ந்துருவோம் அப்படின்னு தான் பாக்குறேன். இது ஓகே தானா? எனக்கு என்னோட புரிதலை எனக்கு எந்த அளவுக்கு சொல்ல தெரியுதுன்னு தெரியல. இதுல இன்னும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல, இதுல கௌரி கிருத்திகா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயை அப்படிங்கிறது, இந்த சக்தியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சிவாய நம அப்படிங்கிறது இருக்கு, அதே மாதிரி நம சிவாய அப்படிங்கிறது இருக்கு. இதுல ய அப்படிங்கிற அக்ஷரம் வந்து உசுரை குறிக்கக்கூடிய ஒரு அக்ஷரம். நீங்க இந்த சிவாய நமவை எப்படி போட்டாலும் ய வந்து உசுருக்கு பக்கத்துல தான் இருக்கும், இந்த யா வந்து வகரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். அப்ப இந்த வா அப்படிங்கிறது பெற்ற தாய், அத வள்ளல் பெருமான் வந்து நற்றாய் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் மே இருக்கு பாருங்க, அது வந்து செவிலித்தாய். இந்த செவிலித்தாயும் சக்தி தான். வாவா இருக்கக்கூடிய அம்மா தான் செவிலித்தாயா வராங்க ஆன்மீகத்துல பார்க்கும்போது. ஏன்னா செவிலித்தாயும் பெண் தான், தாயும் பெண் தான். இப்ப தாய் வந்து குழந்தைய வீட்டுல விட்டுட்டு செவிலித்தாய் கிட்ட ஒப்படைச்சிட்டு அலுவலக வேலையா போயிருப்பாங்க, அலுவலகத்துக்கு போயிருப்பாங்க. அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே செவிலித்தாய் போயிடுவாங்க. அதுதான் இந்த மாயை விலகுதல் அப்படிங்கிறது. மாயை விலகுதல்ங்கிறது ஒண்ணு, மாயையை விளக்குதல் அப்படிங்கிறதும் ஒண்ணு. இந்த விளக்குதல் அப்படிங்கிற தன்மை வரும்போது விலகுதல்ங்கிறது இயல்பா நடந்துரும். நமக்கு வந்து 5 மலம் மொத்தம், ஆனா நம்ம 3ன்னு சொல்றோம். ஆனா ஆணவம், கண்மம், மாயை, அப்புறம் துரோதாயி, மாயீயம் அப்படின்னு சொல்றோம். அந்த துரோதாயி தான் மாயீயமா வருவாங்க. அதுதான், அதனாலதான் திருவாசகத்துல போற்றி திருவகவல்ல 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. எப்ப மாயை தொடங்குதுன்னா தெய்வத்தை உணர தொடங்கும் போது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது இந்த போற்றி திருவகவல் இருக்கு, 4வது தலைப்பு.
அது 225 வரி. அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு வள்ளல் பெருமானும் 6ஆம் திருமுறையில அருட்பால 6 திருமுறை, அதுல 6ஆம் திருமுறையில மாயை விளக்கம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருக்காரு. மன்னிக்கணும், தியாகராஜன் சார் இன்னும் சொல்லல. அதனால அந்த மாயை அப்படிங்கிறத பத்தி கிருத்திகா கேட்கும்போது சைவ சித்தாந்தத்துல அப்புறம் சமரச சுத்த சன்மார்க்கத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்க சார். நன்றி அர்ச்சனாரியா, நன்றி கௌரி அம்மா. கிருத்திகா அம்மா. நன்றி கௌரிமா. உண்மைதான். நான் மோர் தேன் நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவல் இருந்தது. இரண்டாவது உங்க பார்வை, அவரவர் பார்வை. நீ குழி அடுத்தது குளிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் வண்டியை வர சொல்லிடுறேன். பின்னாடி கேட்கிறவங்களுக்கு, யூடியூப்ல கேட்கிறவங்களுக்கு அந்த ஒரு விளக்கம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும். நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி கௌரி அம்மா, நன்றி கிருத்திகா அம்மா. தியாகராஜன் ஐயா அவங்க அனைவருக்கும் வணக்கம். டைம் எடுத்துக்கலாமா? பேசுங்க. நன்றிங்கய்யா. பணிவன்பான வணக்கங்களுடன் அன்பன் தியாகராஜன். எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினாலும் ஆசான் திருமூலருடைய அந்த ஆற்றலினாலும் தொடர்ந்து மந்திரங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைய ஆதார ஆதேயத்துல இன்றைய திருமந்திரம், சத்தியினோடு சயம்புவும் நேர்படில், சத்தியினோடு சயம்புவும் நேர்படில், வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன, வித்து அது இன்றியே எல்லாம் விளைந்தன, அத்தகையாகிய 51 அத்தகையாகிய 51 சித்தது மேவி திருந்திடுவாரே, சித்தது மேவி திருந்திடுவாரே, சத்தியினோடு சயம்புவும் நேர்படில், வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன, அத்தகையாகிய 51 சித்தது மேவி திருந்திடுவாரே. எல்லோரும் அற்புதமாக விளக்கம் அருளினீங்க. சித்தது மேவி திருந்திடுவாரே. இந்த உடல் இருக்கிறது, உடலுக்குள்ள உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் இயக்கம் இல்லைன்னா உலகத்துல எதையுமே நாம அனுபவிக்க முடியாது, அனுபவம் பெறவும் முடியாது. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அந்த உயிர் உச்சியிலிருந்து பாத வரைக்கும் ஒரு இயக்க சக்தியோட இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உணர்வோட கவனிக்கிறதுக்கு தான் ஞானிகள் பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருக்காங்க. அந்த மாற்றம் வரணும், ஒரு திருத்தம் வரணும், நமக்குள்ள வரணும். அது குருவருள் இன்றி திருவருள் இல்லை. அப்ப திருவருளை உணர வேண்டும் என்றால், அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்றால் குருத்தொடர்பு வேண்டும். அப்ப குருத்தொடர்பு வரும்போதுதான் அந்த திருத்தம் என்பது நமக்குள்ள வரும். அவருடைய உயிரோடு நாம் ஒன்று கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் சித்தது மேவி திருந்திடுவாரே என்ற தன்மையே வர முடியும். உயிருணர்வு இல்லாம அந்த மெய்யுணர்வு என்ற அந்த பெரும் பதத்தை அடைய முடியாது. அதற்கு இந்த உடல்ல உச்சியிலிருந்து பாத வரைக்கும் அந்த உயிர் இயக்கம் நடந்தாலும், அந்த உயிர் 7 இடங்களை ஆதாரமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. மூலாதாரம் தொடங்கி துரியம் வரைக்கும் அந்த 7 ஆதாரம். அந்த இயக்க அந்த நரம்பு மண்டலமா இருக்கு இல்லையா, பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிவுகளா இருக்குது. அந்த பிரிவுகளை வச்சு இத்தனை இதழ்கள் என்று அதை குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த மையத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆற்றல் அப்படி பிரிஞ்சு
7 இதழ்கள்னா ஒரு காம்புல இருந்து 7ஆ பிரிகிறது மாதிரி அந்த ஒரு மைய பகுதியில அந்த தண்டுவடத்துல வரக்கூடிய ஒரு 6 ஜோடி நரம்புகள் அப்படியே இறங்குது. அதுல மையப்பகுதியில சூட்சுமமாக அந்த ஆற்றல் நிலை இருக்குது. அது அப்படியே இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளும் அப்படியே ஒன்றோட ஒன்று அந்த பின்னி வரும்போது 3 மையம் கொள்ளக்கூடிய இடங்கள் தான் இந்த ஆதாரம். இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளும் இணையக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த மையங்கள் என்று சொல்லும் போது மூலாதாரத்துக்கு இத்தனை இதழ்கள், சுவாதிஸ்தானத்துக்கு இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வரும்போது 51 இதழ்களாக அதை குறிப்பிடுறாங்க. ஒண்ணுமே அந்த மலர்ச்சி என்பதுதான் அந்த இதழ்கள் என்று சொல்லக்கூடியது. அத்தகையாகிய 51 என்று சொல்லும் போது ஒரே சக்தி தான், அந்த ஒரே சக்தி தான் 51 வருது. ஒன்றுதான் அது பஞ்சபூதங்களாக மலர்ச்சி அடையுது. ஒவ்வொரு பௌதீக பிரிவிலையும் இந்த உடல் இயக்கத்துக்கு எப்படி அந்த ஆற்றல் பரவணுமோ அதுக்கு தகுந்தாப்புல இயக்கங்களை வடிவமைச்சு வச்சிருக்கு. அந்த இயற்கையா அந்த ஆர்கிடெக்ட் போல எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்திருக்கு இந்த உடல் கட்டுமானத்தை. நினைச்சு பார்த்தோம்னா ஆச்சரியம். எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக பாய்ம பொருளாக, அதாவது அது இல்லாத இடம் எங்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். தெய்வம் எங்கே தெய்வம் எங்கேன்னு தேடுனா எங்கே அது இல்லை. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்ற தன்மையில நாம பார்க்கணும். அப்படி பார்க்க பழகணும். இதுதான் மயக்க நிலையாக இருக்குது. பார்க்க முடியல. இப்ப பால் தான் உரை ஊற்ற பிறகு தயிரா மாறுது. அது கடையும் பொழுது வெண்ணெய் பதமா எடுக்கிறோம். அது உருக்கும் போது நெய்யா மாறுது. அந்த கடைஞ்ச பிறகு வரக்கூடியது மோரா இருக்குன்னா எல்லாமே பால்ல இருந்து வந்ததுதான். நம்ம பால்ல இருந்து வந்ததுதான் சொன்னாலும் இப்ப தயிர் சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு பால்ல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு, இங்க பாலை சாப்பிடுங்க சோத்துல ஊத்தின்னு சொல்ல முடியாது. மோர் குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயிரை கொடுத்து குடிங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நெய்யில ஊத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நெய் சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு வெண்ணெயை கொடுக்க முடியாது. ஒன்னும் அந்த பக்குவம் அடைந்த பிறகு மாற்றங்கள் வருது. எல்லாமே ஒன்றாகத்தான் பார்க்கணும். ஆனா அதன் தன்மைகள் மாற்றம் அடையும் போது இந்த தன்மையாக வந்தது அந்த மூலப்பொருள் தான் என்பதை பார்க்க கத்துக்கணும். பால் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு பார்க்கறது மாதிரி அந்த சுத்த வெளியா இருக்கக்கூடிய அந்த சிவன் தான், கும்மு இருட்டா இருக்கக்கூடிய அந்த வெளிதான் என்ற அளவுல நம்முடைய சிந்தனைய அப்படி விரிச்சு வைக்கணும். இது குருவருளால தான் முடியும். அப்ப குருவருளின்றி திருவருள் இல்லை. அந்த ஆழ்ந்து உணர்ந்து அந்த மெய்ப்பொருளோடு கலந்து இருக்கும்போது அந்த மயக்க நிலையாகிய மாயை தானாகவே அவிழ்ந்து விடும். எனக்குள்ள இருக்கிற அதே சக்தி தான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது என்ற அந்த தெளிவு கிடைச்சு விட்டா மயக்கம் என்பது ஏது? உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்தி கொண்டிருக்கும். நன்றி உணர்வோடு ஒண்ணு ஒத்து உதவி வாழ்ந்து கொண்டிருப்போம். நான் என்ற அகங்காரம் எழுவதற்கு வாய்ப்பே இருக்காது. எப்பன்னா உயிர்கலப்பு என்ற அளவுல அந்த தெய்வ நினைவுல ஒவ்வொருவரும் இருக்கும்போது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. அந்த நினைவுல இருந்தாதான் பற்று அருமையை தவிர சாதாரணமாக இந்த உலகப்பற்று இந்த மயக்க நிலையிலிருந்து நம்முடைய மனதை விடுவிக்க முடியாது. சித்தது மேவி திருந்திடுவாரேனா அந்த உயிருணர்வு பெற்றாதான் அந்த திருப்பு முனையா நம்ம அந்த திருத்தம் என்பது வரும். வித்தது இன்றியே எல்லாம் விளைந்தன என்று சொல்லும் போது ஒரு நெல்லை போட்டா அந்த அதாவது அந்த நெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் தண்ணியை விட்டவொன்னு மண்ணுல அதை போட்டு தண்ணியை விட்ட பிறகு அந்த சூரியத்துல இருந்து, அதாவது இந்த பிரபஞ்ச களத்துல இருந்து ஆற்றலை வாங்கிக்கிட்டு அந்த நெல்லுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குதோ அது அப்படியே பயிரா முளைச்சு ஒரு நெல்மணி நூற்றுக்கணக்கான நெல்மணியை கொடுக்குது. அந்த ஒரு சின்ன நெல்மணிக்குள்ள எப்படி இது அடங்கி இருந்தது? ஒரு சின்ன வித்துக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய ஆலமரமா இருக்கட்டும் அரச மரமா இருக்கட்டும் எல்லாம் ஒரு வித்துக்குள்ள அடங்கி இருந்ததே. ஒரு முட்டைக்குள்ளதான பறவை குஞ்சுல அடங்கி இருந்தது. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது இந்த முட்டையாக வந்திருக்கிறது போல இந்த பிரபஞ்சமாக விரிந்தது எதுன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வெளி சிவம், அந்த சிவத்திலிருந்துதான் அந்த சத்திய பொருளில் இருந்துதான்
அந்த சக்தி என்றது தானாகவே வெளிப்பட்டது. அந்த தானாக வெளிப்பட்டு அதனுடைய விரிவு தான் இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கின்ற கோள்கள், நட்சத்திரங்கள் அத்தனை வந்த உடனே அது சும்மா இருந்துச்சா? அதுதான் அப்படியே தன்னை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்துல ஓரறிவு ஜீவராசியிலிருந்து 6வது அறிவு, சிந்திக்கக்கூடிய அறிவு பெற்ற மனிதனாக வந்து இருந்து இன்னைக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு, கலந்து பேசிக்கிற அளவுக்கு அதே அறிவு நிலை நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சக்தி என்பது நிலை பொருளா அல்லது அசையக்கூடிய பொருளான்னு யோசிச்சுப்பார். அப்ப நிலை பொருள்ல இருந்து வெளிப்படும் போது அந்த நிலைத்தன்மையில இயக்க சக்தி உடையது. ஒரு குயிவரிங் மோஷன் என்று சொல்வார்கள். தன் அதிர்வு நிலையில இருந்த அந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இந்த சக்தி என்பது. அந்த சயம்பு என்று சொல்லும் போது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சுயம்புவாக இருக்கக்கூடியவன்ல இருந்துதான் அந்த நமக்குள்ள ஒரு குறை அறிவு இருக்குது பாருங்க. அறிவுதான் நமக்குள்ள ஒரு நிலைப்பொருளாக ஒரு ஸ்டேட்டிக் ஸ்டேட் இருக்குது. அதாவது உயிர் மையத்துல ஒரு நிலைப்பொருள் இருக்கு, அது சயம்புவாக இருக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவத்தை இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிச்சு அதுக்கு அப்பால இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையோட இருக்கும் போதுதான் சுயம்புவாக தானே வெளிப்பட்ட தன்மையை நாம உணர முடியும். குறை அறிவை விரிக்காம அந்த நிறை அறிவை, அந்த முற்றறிவு நிலைய நாம் அறியவே முடியாது. அதனாலதான் சக்தியினோடு சயம்பும் நேர்படியில்னு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறை அறிவை விரிச்சு அப்படியே வித்து இல்லாம முளைச்சு, அதாவது இந்த வெளிங்கிற அந்த நிலத்துல அதுதான் எல்லாத்துக்கும் தாளாக இருக்குது. அச்சரங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம ஒரு பேப்பர் தாள்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் இயங்குறதுக்கு தாள் போல இருக்கக்கூடிய அந்த வெளி, அந்த அளவுக்கு நம்ம விரிஞ்சு பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி விளைந்தது, என்ன செயல்னால விளைந்தது, அதுக்குள்ள இருந்த ஒரு ஆற்றல், அதுக்குள்ள இருந்த ஒரு அறிவுனாலதான் இத்தனையும் வளர்ச்சி அடைந்து வந்து இயங்கி கொண்டிருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமேன்னு வள்ளல் பெருமானருடைய அந்த பாடலை சிந்திக்கட்டும். அற்புதம், இதைத்தான் நம்மால சொல்ல முடியுது. அந்த அற்புத நினைவோடு இந்த நாளை இனிமையாக்கி தந்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க, நன்றி தியாகராஜனையா. அருமையான உரை, அருமையான பாடல். ஐயா அழகனையா நிறைவு செய்து கொள்ளலாங்களா? நிறைவு செஞ்சிருங்க ஐயா. வணக்கம். நன்றிங்க, நன்றி. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும், காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவரன்று என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.